தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்ல வணக்கம் சார். நீங்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னீங்க. லஞ்சத்தை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மிகப்பெரிய கொள்ளையை நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் அப்படின்ட்டு சில நேரத்தில் நீங்கள் சைலண்ட்டாக பண்ணுறது மக்கள் மத்தியில் வரவேற்பையும் எதிர்க்கட்சியினுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ, உங்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு தோணுதோ அதை தைரியமாக செய்யுங்க. நீங்கள் உங்கள் தைரியத்தை விட்டு கொஞ்சம் விலகிட்டீங்க அப்படின்னா போட்டி எறிகிறதுக்கு நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க. அது உங்களுக்கே இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னோடய அரசு இப்படி இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற இந்த நேரத்தில் நம்ம எல்னினோ அப்படிங்கிற ஒரு வறட்சியான வருஷத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புரட்சியை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? அந்த புரட்சி என்ன அப்படின்னா அணைகள் கட்டுறது. உடனே அணைகள் கட்டிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இருந்தே ஆரம்பிங்க. ஒரு காலத்தில் நம்மளுடைய பாரத பிரதமராக இருந்த மறைந்த வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்த கோல்டன் குவாடிலாங்கல் அப்படிங்கிற இந்த 4 ட்ராக் ரோடு இன்றைக்கி இந்தியாவினுடைய 4 பக்கமும், அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கை இணைச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய பொருளாதார புரட்சி அதனாலேயும் ஏற்பட்டிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல், மக்களினுடைய ட்ராவல் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் அணைகள் கட்டக்கூடாது? காமராஜர் காலத்தில் தான் எல்லா அணையும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அணைகளே கட்டலை. நம்மகிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சாவே தமிழ்நாட்டினோட கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீர்வளத்துறையில் தடுப்பணைகள், அணைகள் கட்டுறதுக்காக ஒரு அமைச்சரை உருவாக்குங்க. அதுக்காக ஒரு டீமையே உருவாக்குங்க. ஒரு அறிக்கை தயார் பண்ணுங்க. முதல்ல தடுப்பணைகளை கட்டுங்க. ஒவ்வொரு வருஷமும் தண்ணிக்காக கர்நாடகத்திட்ட போராட வேண்டியிருக்கு. இப்போ தண்ணியை திறந்து விடுறதுக்கான காரணமே இயற்கை மேலே நம்ம மேலே வச்சுருக்க கருணையினால் நீ திறந்து விடலே என்னடா நான் அடிச்சு நொறுக்கி திறந்து போயிடுவேன் அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. ஸோ வர்ற தண்ணியை நம்ம ஏன் தடுத்து நிறுத்தக்கூடாது? இது ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது சிந்தனையில் ஒரு சின்ன விஷயந்தான், செயலில் பெரிய விஷயம். இதுக்காக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி, அதுக்குன்னு ஒரு செயல் அதிகாரி, இதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி, இதுக்குன்னு ஒரு நிதியை உருவாக்கி, சில நேரங்களில் பொதுத்துண்டு நிறுவனங்கள்லேருந்தும் கூட நீங்கள் பணம் வசூலிக்கலாம். பொதுமக்கள்கிட்டையும் கூட நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. தயவுசெய்து புதிய அணைகளை கட்டுறதுக்கும் நிறைய தடுப்பணைகளை கட்டுறதுக்கும் நீங்கள் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? புரட்சியை ஏற்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறப்ப காமராஜருக்கு அடுத்தது இவர் தான் எவ்வளோ அணைகளை கட்டினார் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு மட்டுமில்லை, எவ்வளோ மக்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த முடிவை ஏன் எடுக்கக்கூடாது? எல்லா மக்கள், தமிழக மக்களினுடைய, விவசாயிகளுடைய சார்பாகவும் குடிமக்களினுடைய சார்பாகவும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பொது வேண்டுகோளை வைக்கிறோம். இதை நீங்கள் செஞ்சு காமிப்பீங்களா?